பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? துக்கமா இருக்கீங்களா? சோர்ந்து இருக்கீங்களா? சோகமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? அது நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை பொறுத்து சில சமயம் சோர்வு வருது, சில நேரம் பயம் வருது, சில நேரம் கலக்கம் வருது, சில நேரம் சூழ்நிலை பார்த்து கோபம் வருது. அப்படி சொல்றீங்களா? எல்லா சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா இருக்கணும். நம்ம சுற்றிலும் என்ன நடந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார். என்ன நடந்தா என்ன? இப்போ ஒரு சின்ன குழந்தை பாருங்களேன், ஒரு 3 வயசு குழந்தை வைத்துக் கொள்ளுங்க. சுற்றில எவ்வளவு பெரிய ஆபத்து, நெருக்கம், கஷ்டம் இருந்தாலும் ஒரு தகப்பன் கையை பிடிச்சு நடந்துட்டு போனா அந்த குழந்தை எதுக்கும் பயப்படுன்னு நினைக்கிறீங்க? அப்பா கையை பிடிச்சு நடக்கிற அப்பா முகத்தை பார்த்துட்டு சந்தோஷமா நடக்கும்ல. அதே மாதிரி தான். அதனால பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இயேசு என் கூட இருக்கிறார், என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அதனால எனக்கு குறைவில்லைன்னு சொல்லணும். சரியா? பாருங்க, 23 சங்கீதம் 1 வசனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஒரு தேவையுமே எனக்கு இல்லை என்றார். ஐ ஷல் நாட் வாண்ட், எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, குறைவும் இல்லை. என்ன கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு தேவை இருக்குதானே செய்யும். ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தேவையும் இல்லை. ஏன்? எல்லாமாக இயேசு இருக்கிறார்ல, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார்ல. ஒரு மந்தை மேய்க்கிற மேய்ப்பன் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மேய்ப்பன் இருக்கிற அந்த ஆடுகள் ஐயோ எனக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்றது, இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு கிடைக்குமா, தண்ணி குடிக்க எங்க போறது, தாகத்துக்கு தண்ணி குடிக்க வேண்டியது வருமே, சப்போஸ் ஒரு ஓநாய் வருது, ஒரு கரடி வருது, ஒரு ஆபத்து வந்தா யாரு என்னை பாதுகாப்பாங்க அப்படின்லாம் எதை குறித்து வருத்தப்படுமா? எதை குறித்து கவலைப்படாது. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பன் என்னை அழகாய் நடத்தி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவான், எந்த ஆபத்து அணுகாதபடி என்னை பாதுகாப்பான் என்று அந்த ஆடுகளுக்கு தெரியும். அந்த மேய்ப்பனை சார்ந்து இருக்கிறதுனால ஐயோ இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு என்ன பண்ணுவேன், இதுக்கு பண்ணுவேன்னு எது பதஷ்டம் அடையாது. அதுக்கிட்ட கேட்ட என்ன சொல்ல, உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணி குடிக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிற, அவருக்கு தான் அந்த பிரச்சனை. அப்போ இயேசு உங்களுடைய மேய்ப்பர் ஆகிட்டா அவரு தான் உங்களுக்கு எல்லாமே. அப்போ உங்க பிரச்சனை குறித்து நீங்க ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது அவருடைய பிரச்சனை, அது அவருடைய காரியம். உங்களை உடுத்து வைக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, உங்களை போஷியத்தை நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு, ஆபத்துல பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு, உங்க தேவைகளை சந்திக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதைத்தான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இதுதாங்க விசுவாசம், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாசம். நீங்க அப்படி சொல்றீங்களா? அந்த விசுவாசம் எல்லாம் என்ன துக்கமுகமாக இருக்கீங்க, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க, கவலையா இருக்கிறீங்க, என்ன பண்றது, எப்படி செய்யறது அப்படின்னு கலங்குறீங்க. அவர் இருக்கிறார்ல, இயேசு இருக்கிறார்ல, அவர் உங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிறார்ல, அவர் பார்த்து கொள்வார்ல. பிறகு நீங்க அதுக்காக பாரம் எடுக்கணும். நீங்க தைரியமா சொல்லலாம், கர்த்தர் என் மேய்ப்பர், இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பன், எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை, பயம் இல்லை, அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாமே அப்படின்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? இயேசு எனக்கு நல்ல மேய்ப்பன், எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, என் பிள்ளை என் மேல எவ்வளவு ஒரு விசுவாசம், என்னை சார்ந்து நிற்கிறது என்னுடைய மகன், என்னுடைய மகள், அவருடைய உள்ள சந்தோஷப்படும் பாருங்க. உங்களை கம்ப்ளீட்டா பொறுப்படுத்திக் கொள்ளுவார். நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொல்லி. பிறகு எதுக்கு பயப்படணும்? நீங்க சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நீங்க விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. இதயத்துல கை வைங்க. கை வச்சிட்டீங்களா? இயேசு உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறாரா? அவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அவரை பின்பற்ற அர்ப்பணிச்சிட்டீங்களா? இயேசுவே, நீங்க தான் எனக்கு நல்ல மேய்ப்பனா இருந்த நடத்தணும், என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க எனக்கு மேய்ப்பனா இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிடுவீங்க, எல்லா தேவையும் சந்திப்பீங்க, பிரச்சனைகளை மாற்றுவீங்க, என்னை பாதுகாப்பீங்க. நீங்க எனக்கு போதும், நீங்க எல்லாத்தையும் கவனிச்சு கொள்ளுவீங்க. எனக்கு ஒரு தேவையும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. நான் மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.